ஹாய், வெல்கம் பேக். யாரும் பார்க்கல, அந்த வெயில் போல பழக்கிற வீடியோவில் போயிடுவோமா? நம்ம உடம்புல ரொம்ப ஒரு குட்டியான ரொம்ப டைனியஸ்ட் செல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெம் செல்ஸ். அதுவே நம்ம உடம்புல ரொம்ப ஒரு பெரிய செல் எதுன்னு கேட்டால் கருமுட்டை. பெண்களோட மூக்கை ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ஆண்களை விட 50% அதிகமான நியூரன்ஸ் அவங்களோட மூக்கில் இருக்கிறதுனால பெண்களால் ஆண்களை விட ரொம்ப ஈஸியாக ஸ்மெல்ஸை சென்ஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் தன்னைத்தானே புதுப்பிச்சு ஒரு புது எலும்பாக மாறிடுமா. லிட்டரலி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறையும் நம்ம உடம்புல இருக்க எல்லா எலும்புகளும் புது எலும்பாக மாறுது. நம்ம உடம்புல கால் நகங்களை விட கைவிரலில் இருக்கிற நகங்கள் ரொம்ப வேகமாக வளருமா. என்னதான் கையில் இருக்கிற நகங்கள் வேகமாக வளர்ந்தாலும் இந்த சுண்டுகளில் இருக்கிற நகம் மட்டும் ரொம்ப மெதுவாக வளருமா மற்ற நகங்களை கம்பேர் பண்ணும்போது. சாதாரணமாக நம்ம உடம்புல பெருகுடல் மற்றும் சிறுகுடலில் இந்த பாக்டீரியா, வைரஸஸ், பூஞ்சைகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனுக்கும் அதிகமான நுண்ணுயிர்கள் உயிர் வாழுமா. 1 ட்ரில்லியனுக்கும் அதிகமாக. நம்ம உடம்புல ஜீரணத்துக்காக சுரக்கிற அமிலம் pH 1 லெவலில் அதிகப்படியான அமிலத்தன்மையோடு இருக்குமா. அதாவது அந்த அமிலத்தால் மெட்டல்ஸை கூட ஜீரணிக்க முடியுமா. லிட்ரலி மெட்டல்ஸை கூட. இந்த விஷயத்தை கேட்டுட்டு போயிட்டு ஹோட்டலில் எங்கேயாச்சும் போய் நின்று மஸ்டர் மெட்டல் 2 பரோட்டா, எஸ்எஸ்ல 2 ஆஃப் ஆயில், அப்புறம் அலுமினியத்தில்